2019 தேர்தலை விட 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் 1% வாக்கு அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். பிஜேபி கிட்ட ஒரு 18% வாக்குகள் இருக்குது, அதிமுக கிட்ட ஒரு 20% வாக்குகள் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு 2026 சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை வென்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பேசுகிறாங்க. அது எப்படி சாத்தியமாகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. முதல் முறையாக அந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 பாராளுமன்ற தேர்தல் இதில் பார்த்திங்கன்னா இரண்டாவது இடத்தை யார் பிடிக்க போகிறா அப்படிங்கிறதான் ரொம்ப போட்டி நிலவுச்சு. இரண்டாவது இடம் அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துச்சு. முதலிடம் திமுக அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சிகள்லாம் போட்டி போட்டாங்க. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுங்கிறது பார்த்திங்கன்னா எதனால் இப்போ இரண்டாவது இடத்துக்கு யார் அப்படிங்கிற போட்டி நிலவுச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றார். பிஜேபி கூட்டணியிலேருந்து எதனால் வெளியில் வந்தார் அப்படின்னா, அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான முட்டல் மோதல் அதிகமாகிருச்சு. ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வர்றார். வெளியில் வரும்போது ஒரு காரணத்தை சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இது சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு விழுகிறதில்ல, அதனால் அதிமுக தோல்வியை சந்திக்குது, அதனால் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னு சொல்கிறார். வெளியில் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. அங்கே போய் சொல்கிறாரு, 2024 2026 சட்டசபை தேர்தல் வரைக்குமே நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கவே மாட்டோம், ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீரவசனம் பேசினார். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா என்டிஏ தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அதில் யாராக இருந்தாங்க அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இது தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படியான கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படியான கட்சிகள்லாம் உள்ளடக்கி ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. இந்த கூட்டணியை உருவாக்கி இவங்களும் தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுகங்கிறது பலமான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அங்கே அந்த கூட்டணியில் யார் இருந்தாங்க அப்படின்னா, இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸு, இது மதிமுக, இப்படியான ஒரு கூட்டணி வலுவாக இருந்தது. 2019 திமுகவில் அதே கூட்டணி தான் தொடர்ந்துச்சு. 2024 அதே கூட்டணி தான் தொடர்ந்து தேர்தலை சந்தித்தாங்க. இப்போ இரண்டாவது இடத்தை யார் பிடிக்க போகிறா அப்படிங்கிற அந்த போட்டி இருக்குது பார்த்தீங்களா. இந்த போட்டி எதனால் வந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமினால தான் வந்தது. இல்லைன்னா அதிமுக முதலிடத்துக்கு கூட வந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கு இருக்குமான சண்டையில் பிஜேபி கூட்டணியிலிருந்து விலகுனால தான் இந்த இரண்டாவது இடம் பாஜகவுக்கா அதிமுகவுக்கா அப்படிங்கிற ஒரு போட்டி உருவாச்சு. இப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு, அதிமுகவும் பிஜேபியும் அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் இணைஞ்சு கூட்டணியாக இணைஞ்சு நீங்கள் தேர்தலில் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 15 to 20 தொகுதிகளையாவது பாராளுமன்ற தொகுதியில் வென்றெடுத்திருப்பாங்க. அதை தவற விட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இவருடைய சுயநலத்துக்காக தான் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றாரு. இப்போ திமுக அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2019 கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. ஒரு 33% வாக்குகள் வாங்குறாங்க. அதே இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் 22 தொகுதிகளில் போட்டியிட்டு 26% வாக்குகள் தான் வாங்குறாங்க. ஆனால் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெறாங்க. இந்த கூட்டணியில் பார்த்திங்கன்னா இது இந்திய கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இப்படி கட்சிகள் தான் வாக்கு சதவீதம் அதிகரித்தது. திமுகவினுடைய வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2019 பார்த்திங்கன்னா 33% வாங்குறாங்க. 2024 26 சம்திங் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5% மேலே வாக்கு குறைவாக தான் வாங்குறாங்க. அதிமுக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. எதற்காக அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறத எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கூட்டணி கட்சியினருமே எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தலை. கடைசியாக யார் வந்தா அப்படின்னா, மன்சூர் அலிகான் வந்தார்.
மன்சூர் அலிகான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்படி இருந்துமே வந்து மன்சூர் அலிகான் வந்து வெளியில் செய்தியாளர் சந்திப்பு சொன்னார், கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னுக்காரு. மன்சூர் அலிகான் என்ன கட்சின்னே தெரியாது, மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு கூட தெரியாது. இருந்தாலும் அந்த கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காருன்னா அதிமுகவை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது. கடைசியாக வந்து தேமுதிக வந்து இப்போ அதிமுகவோடு இணைஞ்சு அந்த தேர்தலை வந்து சந்தித்தாங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் 35 இடங்களில் வந்து அதிமுக வந்து போட்டியிட்டது, 5 இடங்களில் வந்து தேமுதிக வந்து போட்டியிட்டது. அந்த கூட்டணியிலுமே பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதா வந்து ஒரு வாக்குறுதியும் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். ஆனால் இப்போ நடந்த அந்த ராஜ்யசபா தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு வந்து தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமினால் கொடுக்க முடியல. வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன ஹரிச்சந்திரனா அப்படியும் கூட கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 35 தொகுதியில் வந்து போட்டிடுறாரு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 தொகுதியில் வந்து 2வது இடத்தை பிடிக்கிறாரு, 10 தொகுதியில் வந்து 3வது இடத்தை பிடிக்கிறாரு, ஒரு தொகுதி வந்து 4வது இடத்துக்கு வந்து போகுது. அந்த பாராளுமன்ற தேர்தலோட பார்த்தீங்கன்னா விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தல் வேற வருது. விளவங்கோட்டில் வந்து விஜயதாரணி அப்படிங்கிறவங்க காங்கிரஸ் சார்பாக இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க வந்து அந்த MLA பதவியை ராஜினாமா பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸில் இருந்து பிஜேபியில் போய் இணைஞ்சிறாங்க. அந்த இடம் வந்து வேக்கண்டாக இருந்த உடனே அதுக்கு ஒரு தேர்தலை வந்து வைக்கிறாங்க. அந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் அதிமுக வெறும் 5000 ஓட்டு தான் வாங்குச்சு, டெபாசிட்டு இழந்துச்சு. பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கிட்டத்தட்ட அந்த 10 தொகுதி வந்து 3வது இடத்துக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, அதில் 7 தொகுதியில் வந்து டெபாசிட்டே வந்து போயிருக்கு. அந்த நிலைமையில தான் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி கொண்டு போயிருக்காரு. அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு 20% வாக்குகள் வந்து வாங்குது. 2019 அதிமுக வந்து 19% வாக்குகள் வாங்குது. 2024 பார்த்தீங்கன்னா 20% வாக்குகள் வந்து வாங்குது. 1% வாக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஜேபி வந்து 25 இடங்களில் வந்து போட்டிடுறாங்க. போட்டியிட்ட இடங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடங்களில் வந்து 2வது இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த கூட்டணி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஐயா OPS அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 33% வாக்குகள் பெற்று 2வது இடத்துக்கு வர்றாங்க. ஐயா OPS அவர்களை தோற்கடிக்கிறதுக்கு 5 OPS தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க புறாத்தி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அங்கே ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக பாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தில் ஜெயபெருமானுங்கிறவரும் அங்கே வந்து நிற்கிறாரு. இருந்தாலும் ஐயா OPS அவர்களை அப்புறப்படுத்த எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. ஐயா OPS அவர்கள் எடப்பாடி பழனிசாமியவே ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அப்புறப்படுத்தி விட்டார். தேனியில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அமமுக சார்பில் வந்து நிற்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து டெபாசிட் வந்து இழக்குது. எடப்பாடி பழனிசாமி அந்த 2024 தோல்வியை பார்த்த உடனே அவர் வெளியில் என்ன பேசிக்கிட்டார் தெரியுமா, நம்ம தலைமையை யாரும் குறைச்சி எடை போட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2019 நாங்கள் 19% வாக்கு வாங்கினோம், 2024 20% வாங்கியிருக்கோம், நாங்கள் வந்து 1% அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பேசுகிறாரு. அதுக்கடுத்து சொல்கிறாரு திமுக வந்து ஒரு 5% மேலே வாக்குகள் வந்து குறைந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஒரு நல்ல தலைமையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி, அந்த 5% வாக்கையும் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணுமா இல்லையா? ஆனால் 5% வாக்கை எடப்பாடி பழனிசாமினால் வாங்க முடியல. எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரியில்லை. 5% வாக்கு திமுக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த 5% வாக்குகள் வந்து நாங்கள் தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமினால் சொல்ல முடியலை. இப்போ NDA கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி மட்டுமே கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு. கூட்டணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18% வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு. இந்த 18% வாக்குகளும் கூட்டணிக்கு எப்படி வந்ததுன்னு தெரியணும்ல. தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான முக்குளத்தோ சமூகம் வாக்குகள் பூராமே வந்து பிஜேபிக்கு வந்து இந்த முறை வந்து விழுந்தது. ஐயா OPS அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் NDA கூட்டணிக்குள்ளே இருந்ததுனால அந்த வாக்கு சதவீதம்லாம் வந்து இருந்தது. 18% வாக்கு இருக்குது அப்படின்னா பிஜேபிக்கிட்ட மட்டும் 18% வாக்கு வந்து கிடையாது. அது வந்து ஐயா OPS டிடிவி தினகரன் மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காம பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்த வாக்குகளும் வந்து அதில் இருக்கு இல்லையா, அந்த 18% வாக்குகள் வந்து அப்படித்தான் வந்தது. இப்போ டிடிவி தினகரன் ஐயா OPS கூட்டணி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12% வாக்குகள் வந்து வந்துடும். 18ல் 12 வச்சுன்னா 6% தான்.
இப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் வந்து இருக்குது. இளைஞர்கள் வந்து அண்ணாமலை நம்பி அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைமையை மாற்றிட்டு நயினா நாகேந்திரனை போட்ட உடனே இப்போ பிஜேபியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. இப்போ மிஞ்சி போனால் பிஜேபி கிட்ட இருக்கிற வாக்கு சதவீதம் ஒரு 4-5 அவ்வளோதான் வந்து இருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்ததுனால அது அப்படியே போய் மொத்தமாக போய் சேருமா அப்படின்னா எந்த காலத்திலையும் போய் சேருவதற்கான வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் 20% வாக்குகள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாக்குகள் வந்து சட்டசபையிலும் எதிரொலிக்குமா அப்படின்னா எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அந்த வாக்குகள் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தெரியுதுல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி எதனால் வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார், இப்போ எதனால் வந்து இப்போ வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல மக்கள் வந்து பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தா கூட்டணி, இது மக்கள் மத்தியில் வந்து எடுபடாத கூட்டணி, இந்த மக்கள் மத்தியில் வந்து இதை நிராகரிச்சிருவாங்க இந்த கூட்டணி அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஒரு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இந்த கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த கூட்டணி 2 பேருமே வந்து சேர்ந்து நீங்கள் தேர்தல் களத்தை சந்திச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20% வாக்குகள் கிடைப்பதற்கான அந்த வாய்ப்பு தான் வந்து இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியாக இருக்கிறதுனால யாரும் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க தயாராக இல்லை. அப்போ இந்த 2026 சட்டசபை தேர்தல் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்குள்ளே இருந்தால் வெற்றி வாய்ப்பை வந்து பெறலாம். அதிமுக வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளாவது இருக்கும். இப்போ வந்து பிஜேபியை நம்பி எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் மக்கள் ஓட்டு போடவே மாட்டாங்க. இந்த கூட்டணியை பற்றி நல்லா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.